Hello மக்களே, welcome to another episode of the Isai Podcast. அதாவது there are only a few people who call a spade அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு வசனமே இருக்குது. ஸ்பேட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து யதார்த்தமாக இது இப்படி தான் இருக்குது, இங்கே பாம்பு இருக்குன்னா இங்கே பாம்பு இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு பெருசாக இதை பொயட்டிக்காக சொல்லணும், இதை வந்து மறைச்சி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப சில பேர். அதனால் ரொம்ப ஆனஸ்ட் டு தேர் வேர்ட்ஸ் இருக்கிறவங்க அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி வந்து we have a singer, a phenomenal singer with us today. நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அவங்களுக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு 10-15 years பேக் நான் வந்து கால் பண்ணேன். அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐ வாண்ட் டு சிங், எனக்கு ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. நீ வந்து இப்போது இஃப் யூ கோ சர்ச்சிங் ஃபார் அ சான்ஸ், உனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சாலும் அது ஃப்ரூஷனுக்கு வராது. நீ என்ன பண்ணுறேன்னா குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து நிறைய ஸ்டுடியோ மைக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ ப்ராப்பராக சான்ஸ் வந்து நீ கேட்டேன்னா உனக்கு அது வந்து தக்க வச்சுக்க முடியும்னு சொன்னாங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதை வந்து நான் அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கே தெரியாது, சடனாக ஏதோ சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஓகே நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஜிங்கிள்ஸ்லேருந்து ஆரம்பித்தது. அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அதை அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தது. ஸோ வி ஹாவ் சிங்கர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஆள் இல்லைம்மா, நான் ஒரு சாதாரண ஆள் இல்லைக்கா. அட்வைஸ் எங்கேருந்து வேணால் வரலாம்ல. இஃப் இட்ஸ் அ குட் அட்வைஸ் வி டேக் இட், அதுக்கு சொல்கிறேன். ஸோ அது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டு டெல் பீப்புள் வாட் ஸ்பேடுன்னு நான் சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் கஷ்டமாக இருக்கும், இது இப்படி தான் வரும், நீ இப்போது யூ ட்ரை டு டூ இட் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் டூ. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு சான்ஸ் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் that's what I'm trying to say. So anyway, you yourself are you are a trained Western opera, right? Yeah. You are a Western opera singer, right? You trained from? I trained from Hannah Elliott and now I'm training from Divya. Great, very nice. So உங்களுக்கு வந்து வாய்ஸ் ப்ரொடக்ஷன் பற்றியோ இல்லை வந்து ப்ரீதிங்கோ போஸ்டரோ how to and the shift between the chest and the head voice. Correct. All that you must be knowing, right? Yeah. So all it requires is just mic experience and time and things. But ana learning ங்கற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே வந்து கண்டினியூஸா வந்து இருந்துட்டே தானே இருக்கணும். எல்லாமே we need like we have to learn all kinds of genres. கர்நாட்டிக்னா அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதில் வந்து அந்த தாளமோ ஸ்வரஸ்தானமோ, அந்த ஹிந்துஸ்தானின்னா அதில் அந்த தான்ஸோ இல்லை அந்த ஆக்டேவ்ஸோ ஸோ ஒரு மியூசிக்லேயும் இருக்கிற ப்ளஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கும் போது அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரியான ஒரு சாங் வரும்போது we know where to apply what and which will be suitable. Correct. And which will be palatable and which will appeal to the the technician and to the people also. Correct, absolutely. So வந்து எல்லாமே எக்ஸாக்ட்லி. ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும் இல்லையா என்ன அப்படி. பட் சினிமா பாட்டு பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் அவங்க சொல்கிறத பாடும்போதே வந்து 90% ஆஃப் த விஷயம் வந்து ஏன்னா அவங்களோட பேபி தான், அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அதை சொல்லும்போதே வந்து 90% ஆஃப் த திங் இஸ் டன். பட் அதையும் மீறி நம்ம கற்றுண்ட விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆலாப் பண்ணுங்கள், இல்லை வந்து இங்கே நமக்கே சில சமயம் தோணும் இங்கே ஏதாவது ஒரு ஹார்மனி பண்ணலாமா, இல்லை சில சமயம் என்னாகும் எனக்கு இந்த இடத்துல டியூனே மறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வரம் தெரியும் அப்படின்னா அங்கே வந்து இட் இஸ் லைக் அ ஹெல்ப். பட் அது ஒன்று தான் விஷயம் அப்படின்னு இல்லை. பட் கண்டிப்பாக அந்த விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸையும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும். தட்ஸ் ரைட். ஸோ இல்லை இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது நான் கவனித்தேன், இந்த ஃபார்மல் லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒரு கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஜென்ரலி இப்போ நம்மளே சில விஷயங்களில் வந்து செல்ஃப் டாட்டாக இருப்போம், சில விஷயங்கள் வந்து நம்ம போய் கற்றுக்கணுன்னு இருப்போம். ஹவு டு யூ டேக் அ ஜட்ஜ்மெண்ட்?
ஸோ பேசிக்கலி ஐ எம் கோனா ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் லேர்னிங், இப்போ ஒரு ட்ரைனிங் எடுத்து ஒரு ட்ரெயினர் வழியாக கற்றுக்கிறதுங்கிற ஒரு இதுக்கும் செல்ஃப் லேர்னிங்க்கும் உண்டான வித்தியாசம் என்ன, எது வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சு? ரெண்டுமே ஒர்க் ஆகும். பேசிக்காக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் அப்படிங்கிற போது ஒரு மியூசிஷியனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் பவர் கண்டிப்பாக இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து நம்ம கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங், தென் வாட் யூ அப்சர்வ் அவுட் ஆஃப் இட், அண்ட் யூ மைட் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட். நாட் எவ்ரி திங். அவங்க பாடினதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் மூணாவது விஷயம், யூ வில் ட்ரை டு டூ சம்திங் அவுட் ஆஃப் இட். அண்ட் நீங்கள் இது வந்து நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. பட் லேர்னிங்கிற ஒரு இடத்துல போகும்போது யூ வில் பி ஏபிள் டு டெவலப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மியூசிக். இப்போ வந்து ஒரு சுதா ரகுநாதன் பாடுறாங்க அப்படின்னா அவ்வளோ வருஷம் அந்த ராகம் பாடி அவங்களுக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதே ராகத்தை நாளைக்கு பாட சொன்னால் வேறு மாதிரி பாடுவாங்க. ஸோ அந்த கிரியேட்டிங் அ சப்ஸ்டன்ஸ் இன் மியூசிக்ங்கிறதுக்கு வந்து லேர்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் லேர்னிங் இஸ் நாட் த ஒன்லி திங். நீங்கள் மற்றபடிக்கு லிசனிங்கோ அப்சர்வேஷனோ இல்லை வந்து கிரியேட்டிங் யுவர் ஸ்டைல், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்டே வந்து மியூசிக் பிரமாதமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயே வந்து தே வில் டெவலப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் டூ ப்ராக்டிக்கலி வெரி வெல். ஸோ வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு என்னால் அப்படி கண்டிப்பாக இல்லை. சில இப்போ தான்சேன் மாதிரி நிறைய சில குழந்தைங்க வந்து கேட்டே அப்படியே அவங்களே ஓனாக கம்போஸ் பண்ணுற அளவுக்கு இப்போது நிறைய இருக்குது. கரெக்ட். யா. ஸோ I think developing some substance and creating your own style and recreating your own style out of it, that is what is required. நீங்கள் எப்படியும் நீங்கள் கற்றுண்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா கூட அதோட முடியலை. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே நிறைய you will be going lot of places, you will be meeting lot of musicians, அதில் கற்றுப்பீங்க, அப்புறம் கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ லேர்னிங் வந்து இட்ஸ் an endless process இல்லையா? Absolutely. ஸோ பியூட்டிஃபுல்லி சார், எல்லாமே சேர்ந்து. கரெக்டு. இப்போது நிறைய உங்களோட ட்ரஜெக்டரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளேபேக் சிங்கிங்கில் வந்து அதாவது முழுகி எழுந்திரிச்சிட்டிங்க. ப்ளேபேக் சிங்கிங் வந்து ஃபுல் லைக் யூ ஹவ் சங் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆஃப். அப்படிலாம் இல்லைங்க. சரி, மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை, அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. சரி, பாடி இருக்கேன் அவ்வளோதான். இட்ஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் இது. ஸோ இப்போ நம்ம ப்ளேபேக் சிங்கிங்கை பற்றி கொஞ்சம் கழிச்சு வரலாம். பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் தட் யூஆர் அ ப்ளேபேக் சிங்கர், எவ்ரி ஒன் நோஸ் தட் யூ ஹவ் பீன் சிங்கிங் ஃபார் ஃபினாமினல் மூவிஸ் அலாங் சைட் நிறைய வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ். பட் எனக்கு வந்து ஒரு க்யூரியஸ் குவெஸ்டன். யூஸ்வலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது நடக்கவே இல்லை அப்படின்னா வந்து உடனே வந்து ஓ நானே பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம்ல. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை நமக்கு வந்துடும். அப்புறம் ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரூட் இருக்குது. இன்னொன்று இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இதை நம்ம பண்ணலாம், இந்த சாமான் நல்லா இருக்கே, இதை எடுத்து நம்ம வரையலாம், இதை எடுத்து அது வந்து ஆசையோட ஒரு ஆர்வத்தில் பண்றது. இது வந்து என்ன பண்றது, வேற வழி இல்லையே, இவனும் பண்ண மாட்டேங்கிறான் என்ன அப்படி. ஸோ யூஸ்வலி வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இண்டியில் பாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இண்டி ஆர்டிஸ்ட் வந்து நாளைக்கு திடீர்னு இஃப் தே வாண்ட் டு பிகம் அ மியூசிக் டைரக்டர் தே கேன் பிகம் அ மியூசிக் டைரக்டர். அவங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் தெம் obviously a big money and that's one trajectory to go. So இண்டியிலேருந்து இதுக்கு வந்து பிளேபேக் அப்படி நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலாக அதுலேருந்து வரவங்க நிறைய பேர் வராங்க. அதே போல் நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட், பிளேபேக் சிங்கிங் வேர் எவ்ரிதிங் கரெக்ட், எவ்ரிதிங் கம்ஸ். நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, என்னடா அது இவ்வளோ பீடிகை போடுறாங்களே, எங்கே வர போகிறாங்கன்னு யோசித்தேன். ரைட்டு, ஓகே ஓகே ஓகே, நாங்கள் கிச்சன்லேருந்து ஆரம்பிப்போம். இல்லை அதுதான், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களே அது கடைசியில் இங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு யோசனை தோணலை. ஓகே ஃபைன், கரெக்டு தான். ஸோ பிளேபேக் சிங்கிங்லேருந்து நீங்கள் வந்து இண்டிக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஐயோ இவன்கிட்ட கேட்டேன் இவன் பண்ணவே மாட்டேங்கிறான், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது இல்லைங்கிற ஒரு பக்கம் இல்லாமல் யூ ஹேவ் காட்
யுவர் கைண்ட் ஆஃப் சாங்ஸ், உங்களோட ஜான்ராலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பாடியிருக்கீங்க. பட் அதை தாண்டி இண்டிங்கிறது வந்து ஒரு நியூ இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சிங்கரோ இல்லை ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ அவங்களுக்கு நல்லா வர ஒரு விஷயம் அண்ட் அவங்களுக்கு சூட்டாகிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும். அவங்க வந்து படத்தில் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, படத்தில் வந்து பாட்டு பாடுவாங்க. ஆனால் வந்து அங்கே வி ஹேவ் சர்டன் லிமிட்டேஷன்ஸில். இப்போ வந்து அந்த படம், அந்த கதை, அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு தான் அவங்களால பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒருத்தர்ட்டையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும். சில பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோக் டூன் இருக்கும், சில பேர் வந்து அவங்களே ரேப் எழுதி கம்போஸ் பண்ணி பாடுவாங்களா இருக்கும், சில பேர் வந்து ஹார்மோனிஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நல்லா வருது, எனக்கு இதை வந்து எனக்கு நல்லா பண்ணணும், நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிற விஷயத்த வந்து அவங்க இண்டீஸில் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது என்னென்னா, நான் வந்து இந்த like you are also a western classical and opera musician, right? So you know how interesting it is la, it is refreshing la, each time you learn a piece. அது வந்து ஒரு பயங்கர, அது ஒரு கதை மாதிரி இல்லை, it is something fascinating அது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது என்னென்னா, நம்ம தமிழில் இருக்கிற லிரிக்ஸ் எடுத்து வந்து கண்டெம்ப்ரரி ஜானர்ஸில் இங்கிலீஷில் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் வார்த்தை வந்து சிதையக்கூடாது. ஆனால் மியூசிக் இப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பாட்டெல்லாம் வந்து கேட்பாங்க, சில பேருக்கு வந்து புரியும், லிரிக்ஸ்லாம் வந்து பாடுவாங்க, சில பேருக்கு அந்த வேர்ட்ஸ் வாயில் வராது, ஆனால் அந்த ரிதம் பெப்பியாக இருக்கும், அது ஏதோ உளருவாங்க, கரெக்டாக வராது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த பாரதியார், இந்த பாரதிதாசன், ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் ஆக்சுவலாக பாரதியார் இஸ் ரிலேட்டட் டு மீ. ஸோ வந்து இந்த லிரிக்ஸை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு கண்டெம்ப்ரரி மியூசிக்கில் ட்ரை பண்ணலாம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் முதல்ல அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ பாரதிதாசனுடைய வரிகள், வானந்தான் பாடிட்ரா, வானிலவு பாடிட்ரா, ஸோ அதை வந்து வி ட்ரைட் இட் இன் ப்ளூஸ், இங்கிலீஷ் ப்ளூஸில் வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பாரதியாரோடது வந்து ப்ளூ கிராஸில், அதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நல்ல வரவேற்பு வந்தது வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பராவில் பண்ணோம். So I remember this. Okay. ஸோ ஆனால் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு, எதுக்கு இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க கந்த சஷ்டி கவசத்தை வந்து இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு, வித்தியாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப குரூவியாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நாங்கள் கந்த சஷ்டி கவசத்தை இந்த மாதிரி நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்லேயே எனக்கு வந்து 2-3 பேர், கவனமாக இரு லதா, இது வந்து நிறைய வந்து உனக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும், இது காலங்காலமாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக கேட்குற விஷயம், இது வந்து நீ சுத்தமாக வந்து ஆப்பராவில் பண்ணுறேங்கிற கேலி வரும். நான் சொன்னேன், பண்ணட்டும் பரவாயில்ல, அப்படி பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி கேட்டிருக்கா, பட் நான் வார்த்தை எதுவும் நாங்கள் வந்து சிதைக்கிற மாதிரி இதில் இல்லை, ஜானர் மட்டும் இந்த ஜானர், அதே வரிகள் அதே விஷயம், கொஞ்சம் ரிதம் குரூவியாக இருக்கும், ஆப்பரா ஸ்டைல், அவ்வளோதான் சொல்லி பண்ணோம். பட் நல்லா போச்சு சாங். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சைடில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் சைடில் வந்து இண்டிபெண்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட், அவர் வந்து ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி கம்போசர், அவரே எல்லாமே ஹி டஸ் எவ்ரி திங். ஆக்சுவலி அவரே கம்போஸ் பண்ணுவார், ப்ரோக்ராம் பண்ணுவார், மிக்ஸ், ஈவன் ஹி ஹேண்டில்ஸ் த கேமரா, ஹி டைரக்ட்ஸ், ஹி எடிட்ஸ் ஆல்சோ, ஹி டஸ் எவ்ரி திங், ஹி நோஸ் எவ்ரி திங். ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இண்டிபெண்ட் சாங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேறு லேபிள்ஸில் வந்தது, டூப்பாடூலலாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதில் சில சாங்ஸ் வந்து வைரமுத்து சார் வந்து எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் கார்கி அவங்களும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் சடனாக என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், குட்டியாக ஒரு சாங் பண்ணேன். நான் வந்து நானே எழுதி கம்போஸ் பண்ணி வந்து பண்ணேன். அது என்னோடய சேனல்லையே போட்டேன். அதுக்கப்புறம் குட்டியாக பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, பெருசாக ஃபுல்லாக ஒரு சாங் பண்ணலாம், ராகத்தில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சாருகேசி ராகம். பட் சாருகேசினா நார்மலாக சேடாக இதுவாக போகும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹாப்பியாக பண்ணலான்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு வந்து அதை வந்து ஹாப்பியாக ஸோ நான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ராகம்னா வந்து கம்போஸ் பண்ணுறோன்னா நார்மலாக அந்த ராகத்தோடைய ரூட் அதோட பேரண்ட் ராகம் எடுத்து அதோட ஸ்கேல் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதோட அட்ஜஸ்டன்ட் கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். வென் யூ செட் த ரிதம் அண்ட் க்ரூவ் அண்ட் எவ்ரி திங் யூ கெட் த டியூன் அண்ட் மெலடி ரைட் அண்ட் யூ கேன் செட் த கார்ட்ஸ். நார்மல் தான். என்ன ஒரு விஷயம், நார்மலாக நம்ம ஒரு ஸ்கேல்னு போகும்போது ஈஸியாக இருக்கும். ராகம்னு வரும்போது அந்த ஸ்கேலில் இல்லாத சில sometimes ஒரு 7th chord ஒரு 4th ஒரு suspended வரும். yes so வந்து அதுதான். அப்புறம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து நிறைய வந்து புது சிங்கர்ஸ் வந்து பாட வச்சேன். ஸோ நிறைய கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் வந்து பாடி கொடுத்தாங்க. விஷுவல் எடுத்தால் ரொம்ப நல்லா போச்சு அந்த சாங் வந்து. அப்புறம் நான் வந்து பேசிக்காக ஸோ யூ ஆர் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் வெஸ்டர்ன். ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் நம்ம வெஸ்டர்ன் தெரியும் அப்படிங்கிறதுனால நோட் ரீட் பண்ணுறதோ கார்டிங் நாலேஜோ அதெல்லாம் நமக்கு ஈஸி தான். ரிதமோ தட் இஸ் ஈஸி ரைட். ஸோ அதுக்கப்புறம் லாஜிக் வந்து நல்லா வந்து ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் மை செல்ஃப். ஐ ஹேட் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ வந்து ஏன்னா மியூசிக் பண்ணுறோம் அப்படிங்கிற போது வி ஷுட் பி ஃப்ளூவெண்ட் இன் ஹேண்ட்லிங் த லாஜிக் ரைட். அது வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து சிங்கராக இருக்கணும் மட்டும் பத்தாது. யூ ஹாவ் டு ஆல்சோ be very fluent with the computer, with the logic or whatever DAW you use. அதே மாதிரி அத ரெக்கார்டிங் ஒரு மினிமலிஸ்ட் ரெக்கார்டிங் இன்ஜினியராகவும் ஒரு மினிமலிஸ்ட் ப்ரோகிராமர் பேசிக்கா ஒரு ப்ரோகிராமரை பேசிக் மிக்ஸ் பண்ணவாது தெரியணும். கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இப்போ நம்மள ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஸ்டுடியோல இப்போ வீட்ல இங்க இருந்து அனுப்ப கூட சொல்லுவாங்க. இங்க நீங்க வீட்ல இருந்து அனுப்புறீங்களா, குட்டி மிக்ஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க, ஒரு ரஃபா ஒரு மிக்ஸ் போட்டு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னுவாங்க. ஸோ இல்லை இப்போ இருக்கிற ஏரால வந்து ஈவன் 5 வயசு 10 வயசுலாம் வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காங்க, கற்றுக்குறாங்க, பிரமாதமாக பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு ஒரு எல்லாரும் வந்து அதை வந்து கேட்குறாங்கங்கிற போது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ வி ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் அவர் செல்ஸ். ஸோ வந்து லாஜிக் வந்து கற்றுண்டு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக ஆக ஆரம்பித்தேன். அப்படி நல்லா போச்சு. அப்புறம் நிறைய வந்து டிவோஷனல்ஸ் அது வந்து நானே வந்து எழுதி நானே வந்து கம்போஸ் பண்ணி நான் வந்து பாடி வேறு சேனல்ஸில் வந்தது. லைக் ட்ரெண்ட் பக்தி அந்த மாதிரி வேறு சேனல்ஸில் வந்தது. நல்லா தான் போச்சு, நல்லா போயிட்டு இருந்தது. இனிஷியலி நான் வந்து ஐ வாஸ் ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் த மியூசிக். நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து நான் சும்மா போடுவேன். ஏன்னா லைக் லிரிக் எழுதுறது இட்ஸ் சம்திங், அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பாட் அண்ட் இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஆக்சுவலி. யூ ஆர் லைக் ட்ராவலிங் டு தட் ஸ்பேஸ். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அது ஒரு கதை மாதிரி இல்லை அது. வென் யூ ஆர் ரைட்டிங் சம்திங் நோ நம்ம வி ஹாவ் டு இமேஜின் தேட் அண்ட் ரைட். ஸோ வந்து நான் வந்து சும்மா வந்து போடுவேன், நான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கேன் இப்படிலாம் சும்மா வந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது லிரிக்ஸு, நீங்கள் எனக்கு எழுதி தரீங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ் பண்ணுறவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு எழுதுவீங்களா அப்படின்னு. எழுதி கொடுத்தேன். நான் அங்கேருந்து டியூன் அனுப்புவாங்க, நான் ஃபாஸ்ட்டாக 1/2 hour 1 hour எழுதி முடிச்சிருவேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க, சூப்பராக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து டைம் எடுத்து எழுதக்கூடாது, சூப்பராக எழுதுறீங்க, எல்லோரும் டைம் எடுத்து யோசித்து நல்லா எழுதுவாங்கல்ல, நீங்கள் ஏன் ஃபாஸ்ட்டாக எனக்கு அப்படியே மைண்டில் வரும் ஒரு ஃப்ளோவாக. எனக்கு வந்து மூடு தான் அது. லவ் சாங்னா அதுக்கு ரிலேட்டிவாக நான் சும்மா சில சாங்ஸ் கேட்பேன், எனக்கு ஐடியாஸ் வரும் அதுலேருந்து. அது அப்படியே ஐ ஒன்ட் காப்பி எனி திங். அது நமக்கு இன்ஸ்பயர் ஆகும்ல, அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாடுற மாதிரி தான். ஸோ வந்து அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணுவோம்ல, அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி இன்னொரு சாங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவோஷனல் வந்து இன்னொரு கிருஷ்ணர் சாங் வந்து எழுத கூப்பிட்டாங்க, எழுதி கொடுத்தேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பொட்டு அம்மன் வேற ஒரு அம்மன் சாங் ஒன்று எழுத கொடுத்தாங்க, எழுதிட்டேன். ஸோ அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு, எழுத ஆரம்பித்தேன். அப்படியே குட்டி குட்டி படங்கள் ஒரு 2-3 எழுதிட்டு அது ஒரு சைடு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து ரீசண்டாக வந்து கொஞ்சம் எப்படியோ ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வாங்கிட்டேன். இந்த லாஜிக் மேக்ஸ் ப்ரோ பெரிய சிஸ்டம் வாங்கிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஆப்பிள் தான் லாஜிக் தான், சின்ன லேப்டாப்பு எனக்கு பெருசு. ஸோ எனக்கு வந்து லைக் ஈவன் மை ஃப்ரெண்ட் வாஸ் சேயிங், நீ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்ட, நல்லா பண்ணுற, இப்போது உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டோன்ஸ் வேணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் பெரிய கம்ப்யூட்டர் வேணும், எப்படியாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு
எப்படியாவது வாங்கிடு எப்படியாவது வாங்கிடு. கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த பெரிய சிஸ்டம், அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குல்ல, யூபிஎஸ், அது இது ஸ்பீக்கரு எல்லாமே வேணும்ல, சவுண்ட் கார்டு, அது ஸ்பீக்கரை விடுங்க, ஸ்பீக்கர் ஸ்டாண்டே அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. மைக்கு ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு தொட்டு தொட்டு வந்து இழுக்கும். அப்புறம் அதெல்லாம் வாங்கி செட் பண்ணிட்டேன். அப்புறம் சூப்பராக இருக்குது. அப்படியே பழகி 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 இப்போ வந்து நல்லா ஃப்ளூவெண்ட் ஆகிட்டேன். ஐ கேன் சே தட் கான்ஃபிடென்ட்லி, தைரியமாகவே சொல்லுவேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ நானே பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணுவேன், நல்ல ரிதம் அண்ட் கீ ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஃபாஸ்ட்டாக எழுதுவேன், நான் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். என் கூட நிறைய சிங்கர்ஸ் வந்து பாட வச்சேன். ஓணம்க்கு ஒரு சாங் பண்ணியிருந்தேன், அதுலேயும் என் கூட நிறைய கிட்ஸு, லேடிஸு, ஜென்ட்ஸு எல்லாரையுமே வந்து பாட வச்சேன். அப்புறம் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து 2 சாங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இண்டிபெண்ட் சாங் வந்து ஒரு சாங் வந்து ஒரு மெலடி, அது வந்து என் கூட பாலாஜி ஸ்ரீன்னு ஒரு சிங்கர், ஹீ இஸ் ஆல்சோ பிளேபேக் சிங்கர் தான், அப்கமிங் நல்லா பாடுவார். ஸோ அவர் என் கூட பாடியிருக்காரு. அண்டு அது வந்து நான் தான் மியூசிக் பண்ணி ரிதம் கீ ப்ரோக்ராம் பண்ணி லிரிக்ஸ் பண்ணி நான் தான் பண்ணியிருக்கேன். லைவ் வயலின் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில். என்னுடைய அது யார் அப்படிங்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஹிந்துஸ்தானி குருவோட பேத்தி. ஓ ஃபேண்டாஸ்டிக். எனக்கு தட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். வீரேஸ்வர் மாதிரி சார், நான் ஒரு படங்கள்லாம் நிறைய வயலின் வாசிச்சிருக்காரு, ஹிந்துஸ்தானி. என்னோட ஹிந்துஸ்தானி குரு அவர். அவரோட பேத்தி ஸ்ருத்தின்னு, ஷீ இஸ் லேர்னிங் வெஸ்டர்ன் ஆக்சுவலாக. ஸோ அவங்ககிட்ட இல்லை 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 நான் ஓக்கல் தான் சொல்லி கொடுப்பேன். அவங்க வெளியே வெஸ்டர்ன் வயலின் வெஸ்டர்ன் வயலின் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இதில் வாசிச்சிருக்காங்க. அப்புறம் வேறு ஒரு பொண்ணு மிருதுலான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 3rd BGMல ஒரு ஆப்பரா பிட் ஒன்று பண்ணியிருக்கேன். லைக் த சாங் வாஸ் ஆக்சுவலி, அது வந்து 2/4 லைக் இட் வாஸ் கோயிங் மெலடி ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஸோ நடுவில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நல்ல ஸ்டெக்கேட்டோவாக, கொஞ்சம் ஆப்பராட்டிக்காக கிப்பரிஷ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிட்டு இருந்தது. அது வந்து வேறு ஒரு புது பொண்ணை வந்து பாட வச்சுருக்கேன். அது விஷுவல்லாம் எடுத்தாச்சு ஆக்சுவலாக, ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் வச்சு, கேமரா வச்சு, லொக்கேஷனில் ப்ராப்பர் விஷுவல் எடுத்தாச்சு. அது வந்து இப்போ நியூ இயர்க்கு ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு சாங் இருக்குது, அது வந்து ஒரு கிட்ஸ் சாங். அது கொஞ்சம் நல்ல ரிதமிக்காக க்ரூவியாக இருக்கும், கொஞ்சம் ஈடியமிஷாக இருக்கும். அது வந்து 6 குழந்தைங்க பாடியிருக்காங்க. அதில் ஃபியூ ஆஃப் தெம் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி. 4-5 பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. இங்கிலீஷில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இன் இங்கிலீஷ் அது. ஸோ அதுவும் வந்து அது வி ஆர் பிளானிங் டு ஷூட் இட் நெக்ஸ்ட் வீக். ஆடியோ வைஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஷூட் பண்ண போகிறோம். அதுவும் இட் வில் பி ரிலீஸிங் வெரி சூன். ஸோ சூப்பர். நான் வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எழுதுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அப்படியே செதற விட்டீங்க. பாரதியார் வந்து அவர் உங்களோட ரிலேட்டிவ், தாத்தாவோட அத்தை பையன் வந்து பாரதியார். அப்பா சைடில் வந்து என்னோட அப்பாவோட அத்தை, அவங்க வந்து ரொம்ப நல்லா எழுதுவாங்க பை நேச்சரே. அதாவது அவங்க ஒன்றும் யோசிக்கலாம் வேணாம், சும்மா இப்படி வராங்க, இப்படி சாமி முன்னாடி உட்காந்து அப்படியே எழுதுவாங்க. சடனாக ஷி வில் கம்போஸ். எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் வந்து தே கம்போஸ் மியூசிக் அண்ட் அவங்களே அதை பாடி, எங்கள் அப்பாவும் பண்ணுவார். ஸோ சத்தியமாக எனக்கு தெரியாது, பிளெஸிங்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு நிறைய. எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலாக, நான் பண்ணுவேனே சத்தியமாக எனக்கு தெரியாது. அது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் ஒன்லி ஹூ ட்ரெயின் மீ இன் லாஜிக். ஸோ நான் சும்மா விளையாட்டு ஃப்ரெண்ட் இல்லை டு ட்ரெயின் லாஜிக், இல்லாட்டி திண்டாடி இருப்போம். ஆமாம், இல்லைன்னா அப்டேட் ஆகாமல் டைனோசர் மாதிரி செத்து போயிட வேண்டியதான். டைனோசரே அப்டேட் ஆகாதனால செத்து போச்சு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா முடிஞ்சிருச்சு கதை, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வரும். இப்போ வந்து நான் பர்சனலி என்னன்னா, நான் ஒரு சாங் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ், வெரி குட். நான் ஒரு ஃபியூ இண்டி சாங்ஸ் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூக்கா, வெரி குட். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு எனக்கு. அப்பா என்னடா இது. ஆமாம், ஏன்னா நமக்கு அது எங்கே இருக்குது, எது, அதாவது இருட்டு ரூம்குள்ளே தலையும் இல்லை, வாலுமே புரியல, எங்கே ஆரம்பித்தோம், எப்படி முடிக்க போகிறோம், மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி எதுவுமே புரியவே, பைத்தியம் முடிச்ச மாதிரி நமக்கு சரியாக வருமா, இதெல்லாம் நடக்கும், ப்ராசஸ், இதெல்லாம் ப்ராசஸ், இதெல்லாம் நமக்கு சோதனைகள், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இன்னும் இருக்குது. அதுதான் பண்ணிட்டு பார்த்தோம். அப்புறம் அது வந்து 1 வாரத்துலேருந்து நான் சும்மா ஒரு இதுவாச்சு. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ நம்ம as singers இனிஷியலி நான் ஐ எம் ட்ரெயின்ட் இன் Carnatic music initially.
ஸோ அப்படி ட்ரெயின் ஆகும்போது இது என்னடா அப்படின்ற ஒரு இது வரும்போது திடீர்னு ஒரு புது ஸ்டைல் வரும். இந்த பாட்டில் இது டெக்னிக்ஸில் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம், நேசலி ப்ரொஜெக்ட் இப்படியே யோசிச்சு நமக்கு தோணும் போதெல்லாம் வந்து இப்படி நம்ம யாராவது பாடினாங்கன்னா நமக்கு தே ஆர் ப்ரொஜெக்டிங் இட் ஃப்ரம் ஹியர். ஆமாம், அது எனக்கு அந்த ப்ராப்ளம் உண்டு. அது இவங்க வந்து ஹெட்டில் பாடுறாங்க, செஸ்ட்டில் பாடுறாங்க, என்ஜியில் பாடுறாங்க, மூக்கு நேசல் ரெசனன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அப்படிதான், இப்படி நமக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு பரீட்சையம் வர்றதுக்கு வந்து பல வருஷம் ஆகுங்கிறது வந்து என்னோட ஒரு இதுவாக இருந்தது. ஐயோ இது வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கேடா, இது வந்து நம்ம இப்போ வந்து எவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக வந்து எனக்கு புரியுது. ஒரு ப்ரொஃபிஷியண்ட்டாக பாட்டில் வர்றதுக்கு நமக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா அப்போ இது வந்து இட்ஸ் another பிக் பால். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நீங்கள் திடீர்னு யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பிளேபேக் சிங்கர், உங்களுக்கு ரெகுலரான இன்னமும் கிடச்சிட்ருக்கு, இன்னமும் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க பல வருஷமாக. நவ் இந்த இது வரும்போது இதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணும்ல. கண்டிப்பாக, அதுதான் ப்ராப்ளமே. அது வந்து இழுக்கும். நம்ம ஒரு டைம் நினைப்போம்ல, ஆனால் அந்த டைம் இழுக்கும். ஏதோ ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதுக்கேற்ற டோன் யூ ஹேவ் டு சர்ச், ரைட்? அந்த டோன் வந்து உட்காரணும்ல. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி டைமில் அது முடியாது. இட் வில் கோ ஆன். அதெல்லாம் நடக்கும். ஆமாம், எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் அ 12-year-old கிட் இல்லை. ஸோ வந்து அவளை பார்க்கணும். ரெக்கார்டிங் வந்தால் ரெக்கார்டிங் இருக்கும், ஷோஸ்னால் ஷோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிளாஸ் எடுக்கிறேன் நான், அது ஒரு சைடு போகும். ஸோ அதர் தேன் தட் இங்கே மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதுவும் பண்ணிட்டு தான் இருப்பேன். கஷ்டம்தான் மேனேஜ். ராத்திரி 3 மணி வரைக்கும் முடிச்சிருப்பீங்களா? அது சம்டைம்ஸ், எப்போதும் இல்லை, ஆனால் அடிக்கடி நடக்கும் அப்படி. ஸோ அது கஷ்டம்தான். பட் ஆனால் அது ஒரு பேஷன் தானே, அது ஒரு லவ் ஃபார் இட். அது ஒரு பேஷன் தானே, அது தெரியாதுல்ல வலி. இப்போது காலில் வந்து தீ மிதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து காலில் ஒரு புண்ணு கூட இருக்காது, ஒரு சின்ன பொட்டு காயம் கூட இருக்காது. இப்படி போய் அப்படி போயிட்டு வருவாங்க ஃபுல்லாக நடந்து. அந்த ஃபெய்த்து அவங்களுக்கு, அந்த வலி கூட ஒன்றுமே தெரியாது. அந்த அவங்க தாட்ஸ் வந்து சாமியே கடவுளேன்னு தான் இருக்கும். போயிட்டு வருவாங்க, அவங்க காலில் நான் பார்த்துருக்கேன், ஒன்றுமே இருக்காது. ஸோ we can achieve what we believe, அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடியே. அப்போ பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மாதிரி நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி நிறையா சொல்லுவீங்க. அப்போ வந்து உங்களோட என்ன அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நானும் யோசிச்சது உண்டு. இது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இவ சொல்கிறாளே, ஏன்னா உண்மையிலே இவ வந்து பண்ணுறாளா இல்லை இவ வாயில் ஏதாவது டியூனை போட்டு ஒப்பேத்துறாளா, உண்மையிலே இவ சிஸ்டமில் உட்காந்து வாசிக்கிறாளா, வாயால் சொல்கிறா என்னமோ வாசிக்கிறா, ரிதம் பண்ணுற, பேஸ் வாசிச்சாங்க, உண்மையிலே நீ வாசிச்சியா, நான் வந்து பார்த்தேனா, இல்லை ஏதாவது பண்ண வச்சுட்டு நைசரி போட்டு விட்டியா, இதெல்லாம் யோசிப்பாங்க. அதை ரொம்ப ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூவ் பண்ணலாமா? செஷன், என் செஷன் காட்டவா? காட்டுறேன், இப்போ காட்டுறேன். இந்த பாட்டு இப்போ நியூ இயர் ரிலீஸ். இது இப்போ நான் சூப்பராக இருக்குது. இது அந்த 3-4 டைம் சிக்னேச்சர். இது 3-4 ஆக்சுவலாக தப்பாக பண்ணிட்டேன். நான் வந்து வச்ச கிளிக்கு வந்து 3-4. நான் வந்து தப்பாக முதல்ல ஃபுல்லாக தப்பாக ஒர்க் பண்ணிட்டேன் 4-4ல். எல்லாமே அதாவது மெலடி கீழே ரிதம் பேஸ் எல்லாமே வந்து தப்பாக வந்து 4-4ல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் எதுவுமே கிளிக்கில் உட்காரலன்ட்டு திருப்பி ஃபுல் செஷன் ரீஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு மைண்டில் இருந்தது ஓரளவுக்கு, நான் வந்து அந்த டோன்ஸ் என்ன வாசிச்சேன்னு எனக்கு மைண்டில் இருந்தது.
அதனால் வந்து திருப்பி எடுத்து கொண்டுட்டேன். இது ஒரு சாங், இன்னும் ஒரு சாங் இருக்குது. அது வந்து இன்னும் ஷூட் பண்ணல, ஆனால் அது இங்கிலீஷ் சாங்கு. அது வந்து நான் கண்டிப்பாக காட்டணும், அது நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக்கா. Happy happy yo, happy happy yo, hey yo yo, happy happy yo, happy happy yo, happy happy yo, hey yo yo, enjoy enjoy, hey every day together and play, enjoy enjoy, hey every day together and play, yo yo, fly away away, hurry away, this is how we play, day by day fly away away, hurry away, this is how we play, day by day, happy happy yo, happy happy yo, happy happy yo, hey yo yo, happy happy yo, happy happy yo, happy happy yo, hey yo yo, this is super fun, come on This is going to be a hit with kids, definitely. ஸோ இது வந்து உங்களோட குரு வந்து உங்களை பாராட்டினார். ஆமாம், நீ ரிதம் அண்டு கீழே அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க, நீட்டாக இருக்குது. இந்த தடவை ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. டோன் செலெக்ஷனோ இல்லை வாசித்ததோ வந்து சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃபேன்டாஸ்டிக். இதை நாங்கள் இனிமேல் காட்டிட்டோம். இனிமேல் எங்களை நாங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னா நாங்கள் இதான் பண்ணிட்டோம். தேங்க்யூ, ஏன் சார்பில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சார்பில் சொல்லியாச்சு. இப்படி வேணால் பண்ணலாம் இல்லையா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது. ஸோ வந்து நான் நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டியூன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிப்பேன். லைக் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு, அதாவது அந்த மூட் க்ரியேட் ஆகி டியூன் வரத்துக்கு வந்து ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு ரிதம், அதுக்கு ஒரு பேஸு, கார்ட்ஸ்லாம் இல்லை, பேஸு பேட்ஸ் வரைக்கும் போட்டு வச்சுட்டா தட் வில், ரிதம் தானே பேசிக்காக இட் கிவ்ஸ் யூ த டியூன், ரைட்? அதுலேருந்து தான் டியூன் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூன் பண்ணப்புறம் முடிச்சப்புறம் அதை மாற்றிடுறது அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அந்த சேஞ்சஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிடுறது. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாடிலாம் முடிச்சப்பறம் திருப்பி இட் வில் சேஞ்சில் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச், ரைட்? கரெக்ட். ஸோ அது ஃப்ளேவரே மாறும்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது ராவாக ஜஸ்ட்டு ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னே வெளியே இப்படி வரப்போகிறதா அப்படின்னு வந்து தெரியாது. பட் ஃபைனலாக அது எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். புள்ளிமானே சாங் இப்போ வேறு மாதிரி வந்துருச்சு. ஸோ டெக்னிக்கலி இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தானே இது வந்து. பியூட்டிஃபுல். நான் இந்த இதோட கிளை கொஸ்டின் ஒன்று இருக்குது. லைக் தேர்ஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ் தட் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இசை பாட்காஸ்ட் பண்ணுறதுனால என்னோட நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இதுக்கான ரீசர்ச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு அதை பேலன்ஸ் பண்ணும். இப்போ நான் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5:30 கிளாஸ். அப்போ நம்ம காலையில எந்திரிச்சு அந்த 5:30க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் வரைக்கும் இது பண்ணிட்டு ஃபுட் வேற நம்ம ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து எவ்ரிதிங் எல்ஸ் அரவுண்ட் த டேபிள். இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம இங்கே பாடுறோம், நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு மட்டும் கிடையாது. அதை சுற்றி வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் எல்லாம் நமக்கு எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் பேலன்சிங் தட் சேட்லி அஸ் விமன் வி கெட் டு டூ. ஆமாம், இல்லை எனக்கு இப்போ ஒரு 12 வயசு பொண்ணு வேறு இருக்கா இல்லையா. ஸோ வந்து ரவுண்ட் த கிளாக் நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி தான் அதையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. இல்லை நான் எது கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரலி பீப்புளுக்கான மிஸ்கன்செப்ஷன். இவங்க இதை விட்டு போயிட்டாங்க, அப்போ இதை விட்டுட்டு போகலை, இதோட சேர்ந்து இணைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஐ வாண்டட் டு மேக் தட் பாயிண்ட் தட் மியூசிக் டஸ் நாட் ஹாவ் எனி set labels as in I'll do only this, I'll do only நான் ஷோஸ் மட்டும் தான் பண்ணுவேன். இல்லை இப்போ ஆக்சுவலி இண்டிபெண்ட் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. சினிமாவை விடக்கூட சினிமா வந்து முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ வந்து நிறைய சாங்ஸோ அந்த மாதிரி இல்லை இப்போது. ஏன்னா நிறைய வந்து ஓடிடி பக்கம் வந்து போயிடுச்சு. அண்ட் நிறைய வந்து த்ரில்லர் ஆக்ஷன் மூவிஸ்ன்னு போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த விஷயம். வந்து நிறைய வந்து சாங்ஸ்க்கான ஸ்கோப் வந்து அவ்வளவா இல்லை, இருக்குது. இப்போவும் நல்ல சாங்ஸ் வரலன்னு சொல்லலை. ஸோ வாழையில் கூட நல்ல நல்ல சாங்ஸ் வந்தது. ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, பட் முதல் அளவுக்கு இப்போ இல்லை.
ஸோ எல்லாருமே வந்து இண்டிபெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து ரீச்சும் ஆகுது ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லாரோட அந்த க்ரியேட்டிவ் ஸ்பாட் வந்து இப்போது அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் பிளேசஸ்ங்கிற போது நல்ல விஷயந்தான் அது. ஆனால் அது ஒரு இப்போ அந்த மாதிரியான ஹிண்ட்ரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ பாடுற சிங்கர் வந்து கோரஸ் பாடிட்டாங்கன்னா வந்து கூப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ பாடுறவங்களே கோரஸும் பாடுவாங்க, ட்ராக்கும் பாடுவாங்க. நீங்கள் ரஹ்மான் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து கோரஸும் பாடுவாங்க, ட்ராக்கும் பாடுவாங்க. எது எப்படி வந்து மாறும்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது, நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. we can only keep giving our best. அதுக்கு மேலே வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஈவன் சித்து கூட ஒரு படம், சித் ஸ்ரீராம் வந்து ஒரு படம் மியூசிக் பண்ணியிருந்தார் இல்லையா? அந்த ஐ திங்க்ல நல்லா இருந்தது அதோட சாங்ஸ் கூட. ராதிகா மேம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்து நல்ல விஷயம் தானே அது வந்து, ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து. கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் who has stepped into indie and who has also stepped into music direction for movies. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி இருக்குது. இப்போது இது வந்து இந்த ரூட் வந்து மோஸ்ட்லி யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. நான் வந்து சிங்கர் ஆகணும், ஓகே நான் இண்டி சாங்ஸ் பண்ணுறேன், ஸோ ஐ பிகம் அ பிளேபேக் சிங்கர் ஆர் அதர் வே ரவுண்ட். ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த சிங்கிங்க்கு ஒட்டியே இருக்கும். அந்த மாதிரி பல ட்ரெஜெக்டரிஸ் தட் யூ ஹவ் டேக்கன். இப்போ கல்யாணி நாயர் அவங்க வந்து அந்த மாதிரி சிங்கிங்லேருந்து அவங்க வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அது வந்து நான் வெளியே நான் பார்க்குறேன் இடங்கள்ல வந்து பெருமையாக தான் சொல்கிறாங்க. நோபடி இஸ் லைக் ஃபீலிங் லைக் அப்படி இல்லை, அது வந்து இட்ஸ் an added feather to the cap ன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். people are only feeling proud about her. Exactly. ஸோ அந்த மாதிரி ஒரு trajectory that you have taken, is there any other trajectory that people could do? இப்போ நீங்கள் வந்து you are experienced, உங்களுக்கு ஒரு சவுண்ட் எப்படி கேட்குறதுன்னு தெரியும், ஒரு லூப்லேருந்து எப்படி எடுத்து இது இவ்வளோ தான் தேவை அப்படிங்கிற அந்த மியூசிக்காலிட்டி உங்களுக்கு தெரியும், பிகாஸ் யூஆர் ட்ரெயின்ட். அண்ட் உங்களுக்கு அந்த நிறைய மியூசிக்காலிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால, அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நேச்சுரலி ரைட்டிங்கான கிஃப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இட் ஒர்க்ட் அவுட் அண்ட் இட் ஃபெல் இன் பிளேஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போது இதே ட்ரெஜெக்டரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் அ பிகினர் ஹூ வாண்ட்ஸ் டு டூ அன் இண்டி, என்ன அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. பட் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். சில பேர் வந்து அந்த ஸ்பெஷல் டேலண்ட் வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கும், சில பேருக்கு ஐடென்டிஃபை ஆகாமல் கூட உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. இப்போ சில பேர் வந்து நல்லா எழுதுவாங்க, ஸோ லிரிக் போட்டுட்டு அதுலேருந்து டியூன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு மியூசிஷியன் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏதோ ஒரு மியூசிக்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதுலையோ. பேசிக்காக மியூசிக் ப்ரொடக்ஷன் நான் சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரொம்ப கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு ரொம்ப பிடிச்சி இல்லை நமக்கு ரொம்ப நல்லா வர ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும்ல, அதுதான் வெளியே வருது. இப்போ உங்களுக்கே ஒரு பாட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு சேட் சாங்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, இதை நீங்கள் இப்படி பாடுங்க அப்படின்னா உடனே அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு சாங் வந்து தோணும், மனசில் தோணுமா இல்லையா? ஓகே. ஸோ நம்ம கேட்ட விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வந்து இருக்குது. கரெக்ட். அந்த பாட்டு நான் கேட்டிருந்தேனே, அதில் அவங்க அப்படி பாடியிருந்தாங்களே, அப்போ இப்படி ஏதோ ஒரு கேட்டதோ இல்லை கத்துண்டதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கும். அதை பேஸ் பண்ணி யூ வில் ட்ரை டு டூ சம்திங் அண்ட் மேபி யூ வில் ஆட் யுவர் ஸ்டைல் ஆல்சோ. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இது கரெக்ட், இது நமக்குள்ளே இருக்குது, நம்ம கற்றுருக்கோம். இது வந்து ஆஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சில பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வந்து எதுவுமே மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இருக்காது, கற்றுருக்க மாட்டாங்க, அவங்க நிறைய லிசன் கூட பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒண்ணுமே பேசிக்கலி அவங்க கத்துக்க மாட்டாங்க, எக்ஸ்போஷர் இருக்காது. பட் அந்த மாதிரியானவங்களுக்கு அவங்களுக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு மியூசிக் போடணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆமா, கண்டிப்பா. நான் நிறைய பேருக்கு இருக்கு ஆக்சுவலா, இப்போ மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணணும்ங்கற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணலாம்னு நான் கேட்குறேன். இப்போ எல்லாருமே
வெல் ரெட்டா வெல் எஜுகேட்டடா மியூசிக் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்படி இல்லாதவங்க மினிமலிஸ்டிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம்னு கேட்குறேன். அதுதான் ஃபஸ்ட்டு மேபி தே ஷுட் லாஜிக் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து நிறைய கேட்கலாம், நிறைய கேட்கலாம். முதல்ல கேட்கணும், கேட்டுட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு வந்து கேட்குறோங்கிறது எல்லாருமே கேட்பாங்க, மேலோட்டமாக லேமேன் கூட கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குறீங்க ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு புரியுதா, எவ்வளோ தூரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா, அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ப்ராப்பர்லி வந்து இப்போ நிறைய பேர் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நிறைய வந்து வந்துருச்சு, கோர்சஸ் வந்துருச்சு. இப்போ கேம்ல கூட ஐ திங்க் தேர் இஸ் அ கோர்ஸ். ஈவன் சித்து குமார் வந்து ஆமாம், தே ஆர் ஆல்சோ டூயிங். நிறைய பார்த்தேன் அருண். யா, ஸோ நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் கற்றுக்கலாம் இல்லையா. அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் லாஜிக்னால் இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பேசிக்காக உங்களுக்கு ஸ்கேல்ஸ் தெரியணும், கார்ட்ஸு தெரியணும், தாளம் மெயின் இல்லை, தாளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தாளம் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும். ஸோ அந்த கீபோர்டில் தாளம் வந்து வாசிக்க வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்து டோன்ஸ் எல்லாம் இறக்கி அவங்க டோன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பேசிக்காக அடிப்படையிலேருந்து வரணும் இல்லையா. பாட்டு கற்றுக்கிற மாதிரி தானே அதுவும். எனக்கு வந்து சாசாரிரியே தெரியாதுன்னா முதல்ல சாசாரிரிலேருந்து ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஆரம்பிக்க வேண்டிதான். இப்போ ஜென்ரலாக நான் ஏன் இந்த கொஷின் கேட்டேன் அப்படின்னா, ஜென்ரலான ஒரு பெர்செப்ஷன் இருக்குது தட் ஐ ஹாவ் டு டூ திஸ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். எனக்கு வந்து ஐ ஹாவ் டு பிகம் திஸ் 2 வருஷத்துக்குள்ள, 1 வருஷத்துக்குள்ள, 6 மாதத்துக்குள்ள. இந்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்து நான் பார்த்துருக்கேன் இருக்கு. ஆமாம், ஆஸ் அ ட்ரெயினர் யுவர்செல்ஃப் யூ லவ் லைக் 6 மாதம் கழிச்சு இந்த காம்படிஷன் போகலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி ஓப்பனாகவே கேட்டு கற்றுக்க வரவங்க கூட இருக்காங்க. எனக்கு எப்படியாவது 1 வருஷத்தில் ப்ளேபேக் சிங்கர் ஆகிடணும், அதுக்குள்ளே கற்றுக் கொடுத்துருங்க, அந்த மாதிரி கேட்குறவங்கலாம் கூட இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது வந்து உங்களால் வந்து உண்மையாவோ ஹானஸ்டாவோ முழுமையாவோ கற்றுக்க முடியாது. அண்ட் உங்களுடைய 100% இம்ப்ரூவ்மெண்ட்டோ வந்து பார்க்க முடியாது. அது வந்து டைம் வச்சு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அது ஒரு அது ஒரு தானாக வர ஒரு விஷயம். ஆனால் அது யாருக்கு எப்போ வருங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க 6 வயசுலேயே இவ்வளோ நல்லா வாசிக்கிறாங்களே, எனக்கு 20 வயசு ஆச்சு, எனக்கு இப்போ தான், அப்படி கிடையாது அது, அப்படி கிடையாது அது. ஆனால் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வரும், யாருக்குமே வராதுங்கிறது வந்து கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வரல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் அது வரைக்கும் அவன் ட்ரை பண்ணணும்ல. அது வரைக்கும் அதுக்கான அந்த ஸ்ரத்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு டெடிகேஷன் இருக்குது, அதுக்கான ஒரு அந்த முயற்சிங்கிறது ஒன்றுக்கு கண்டினியூஸான ஒரு முயற்சி இருக்குது, டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், டெய்லி உட்கார்ந்ததுக்கு. ஆமாம், அந்த பர்சிஸ்டன்ட் எஃபர்ட்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல, கண்டினியூஸ் எஃபர்ட், பர்சிஸ்டன்சிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த பர்சிவரன்ஸ் இருக்கும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே வரும். ஸோ என்ன உங்களுக்கு 2 நாள், உங்களுக்கு 2 வருஷத்தில் வந்துருச்சுன்னா அவனுக்கு 10 வருஷத்தில் வந்தால் வரட்டுமே, என்ன போ வருது இல்லை, அப்புறம் என்ன, அவ்வளோதான். கரெக்ட், பியூட்டிஃபுல்லி செட். இப்போது இன்னொரு கோணத்துலேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரலி ஒரு டைம்டு நேச்சருங்கிறது வந்து நம்ம நிறைய சொசைட்டியில் நிறைய இடத்துல பார்ப்போம். அதாவது ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த பையன் வந்து இந்த வயசுக்குள்ளே அவன் வேலைக்கு போயிருக்கணும், இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்கணும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இது வந்து பசங்களுக்கு நான் வந்து ஐம் நாட் டிஸ்மிஸிங் வாட் மென் ஆர் கோயிங் த்ரூ. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மென்னுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு டபுள் ஃபோல்டாக விமெனுக்கான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீ 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதனாலலாம் தலைக்கு குளிக்கணும். இல்லை அதில் பசங்க வேற இருக்காங்கல்ல, ஸோ வந்து அந்த லீனியன்சி எடுத்துக்க முடியாது. கரெக்ட். இப்போ கொஞ்சம் இருக்கு. நான் சொல்றது உங்களோட க்ரோயிங் அப் ஃபேஸ்லேருந்தே நமக்கு ஆஸ் விமன், ஆஸ் அ கேர்ள் சைல்ட்லேருந்தே நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீ அம்மா சமைக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் நின்று நீ சமைக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அது நேச்சுரலாகவே உனக்கு அந்த ஹெல்பிங் நேச்சர் வரணும். புரியுது. தட்ஸ் அ குட். அது நான் இல்லைன்னு சொல்ல, அது நேச்சுரலாக எல்லாருக்கும் வரணும். அது பொண்ணுக்கு மட்டும்தான் வரணுங்கிறது வந்து என்னோட ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஹெல்பிங் நேச்சர் வரணும். ஸோ அந்த மாதிரி உனக்கு நேச்சுரலாக இதெல்லாம் வரணும். சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்த துடைக்கணும், இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கும். அது டிசிப்ளின். ஆமா,
நீ இப்பவே எப்படி இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவ, உங்க அம்மா எப்படி இருந்தா உங்க அப்பா எப்படி இருந்தா, என்னோட நான் எப்படி குப்பை கொட்டுறது, இதெல்லாம் காலத்துக்கும் வரும். எத்தனை வருஷம் உயிரோட இருக்கோமோ அது வரைக்கும் வரும். அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஆனா என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாட்டேருந்து வருது, கல்யாணம் ஆன அப்புறம் ஹஸ்பண்ட்லேருந்து வரும், அதுக்கப்புறம் பசங்கிட்டேருந்து வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அவங்க கிட்ட. ஸோ ஆள் தான் மாறுமே தவிர விஷயம் வந்து மாறப்போறது இல்லை. மானமே இல்லாமல் வாங்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கு மேல நான் இந்த இடத்துல நின்னா என்ன மானங்கெட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கெட்ட மூர்த்தி அதான் நடக்கும். ஆஹா செட்டு சேர்த்துட்டாங்கய்யா அப்படின்னு இதெல்லாம் நடக்கும். இதில் யாராவது வெளியே இருந்து வந்தாங்கன்னா பாரு இவ இப்படி இருக்க. ஆமாம் ஏண்டி நீ இப்படி இருக்க, ஏய் வீட்லேயே இருக்கனே நான் வாங்கிட்டு இருக்கேன், நீ வெளியிருந்து வந்து வர ஆள் வேற கூட்டிகிட்டு வருவியா சொல்கிறதுக்கு. அதெல்லாம் நடக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கணும், எல்லார்கிட்டேருந்து வாங்கணும், வெக்கமானவே கிடையாது, பாரபட்சமே இல்லாமல் வரும். I'm still stuck at மானங்கட்ட மூர்த்தி. அதெல்லாம் நடக்குங்க. அவராவது அப்பதான் மானம் கெட்டு போறாரு, நம்ம எப்பவுமே இல்ல அடிப்பட்ட அடி வலி பேசுது. என்ன இவ்வளோ ஒரு அதாவது ஜோக்ஸ் வந்து ஜோக் இல்லைங்க, ரியாலிட்டியா சொல்றேன். காமெடி வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் பெயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க பெயின்லேருந்து இவ்வளோ காமெடி வருது. இல்லை என்ன நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, நான் அழுதால எல்லாருக்கும் மழை போயிட்டோம். ஜஸ்ட் கிடிங். எனக்கு கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க. நீயும் கேள்வி கேட்குற, வீட்டில் தான் கேள்வி கேட்குற, எல்லாரும் கேட்பாங்க கேள்வி. கேள்வி கேட்கறது எவ்வளோ ஈஸி தெரியுமா, பதில் சொல்லி பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன் டென்ஷன் ஆற அப்படின்னா உண்மை அதுதானே. கரெக்ட், அதுதான். கல்லம் தண்ணி வந்துடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு த கொஷின், அதாவது இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, நிறைய கேள்விகள் இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ் அ உமன் இன் திஸ் சொசைட்டி டு ஸ்டாண்ட் அண்ட் பி தேர் அண்ட் சே அண்ட் புட் யர் ஃபுட் டவுன். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவளுக்கு திமிருப்பா, ரொம்ப திமிரு பிடிச்சவ, பைசா வரும், படிச்ச திமிரு, பணம் சம்பாதிக்கிற திமிரு, அந்த மாதிரி நிறைய பேச்செல்லாம் வரும். அதுவும் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க, எப்படி பண்றீங்க? மானங்கெட்ட மூர்த்தி, மானங்கெட்ட மூர்த்தி. குரூப் சொட்டு சேர்த்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 3 செட்டு ஹார்மோனி போட்டு ஒன்றா 2 பேரை கூப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது அதுக்கு ரிபல் பண்ணியிருக்கீங்களா ஆஸ் அ சைல்டு? ரிபல் பண்ணாலும் அது இன்னும் அதிகமாக தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் மியூசிக் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, அந்த மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? அதை மாதிரி எனக்கு எப்போவுமே கிடையாது. எனக்கு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி இதெல்லாம் பண்ணாத அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் வந்து நடக்கும் என்னென்னா, என்ன எப்போ பார்த்தாலும் அந்த மிஷின்லேயே உட்காந்துட்டுருக்க, வீட்டையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல அப்படின்னு வரும். நீ வந்து கல்யாணம் ஆகும்போது பாட்டு தான் பாடுவேன்னு சொன்னேன், இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே, இதெல்லாம் நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ அந்த மாதிரிலாம் வரும். சில சமயம் பால் தீய விட்டுருவேன், ஒரு ஒன்றால் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, வெடிச்சிருக்கும், இப்படி ஏதாவது போகும். எந்த நேரமும் அந்த மிஷின்லேயே உட்காந்துட்டுருக்க அப்படின்னு போகும். இதெல்லாம் வருங்க. பைத்தியம் ஆயிட்ட, அதுலேயே உட்காந்துருக்க, பைத்தியம் பிடிச்சி போச்சு உனக்கு, நீ எப்போ நார்மலாக போகிற, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் தாண்டி தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னோட நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு வந்து, எப்பெல்லாம் சோகமாக இருக்கீங்களோ அப்போ பாட்டு கேட்கலாம், எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ பாட்டு கேட்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட அவங்க பாட்டை வந்து வெறும்னு கேட்குறாங்க, நாங்கள் பாட்டை வந்து பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட ஜென்ரலாக சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறது. ஆமாம், அப்போ என்னோட ஜென்ரலி என் ஹஸ்பண்ட் இப்படி என்ன பார்ப்போம், நீ பாட்டா பாடுற, நீ வந்து கட்டுற, திடீர்னு குக் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்கள் பாடும்போது ஜென்ரலி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு ஏதானும் பண்ணிட்டு துணி மடிச்சிட்டு இருக்கும்போது
லிப் ட்ரில் பண்ணுவோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே நம்ம வந்து வேலை பண்ணிட்டு இருப்போமா. இதெல்லாம் அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் அதுக்கான டெக்னிக்ஸ்க்கான அதை வந்து இது பண்றதுக்கு அந்த மசில்ல அந்த மெமரி ஒட்டின்னு இருக்கும், அது எப்போ வேணா வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மசில் மெமரி ஆக்கிறதுக்கே நம்ம நிறைய எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். போக வர திடீர்னு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு, என்னது எது கத்துற நீ பைத்தியம் மாதிரி அப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். ஐயோ பயந்துட்டேன் நான் அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வந்து நம்ம எல்லாம் நடக்கும், சகஜம்தான் இதெல்லாம். கரெக்ட். ஸோ டெக்னிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் சிங்கிங். நான் எதுக்கு இந்த கதை சொன்னேன்னு ரைட். ஓ இதுக்கு தான் இங்கே வந்தீங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு எப்படி கரெக்டாக சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்போர்ட் விளையாடுறாங்க, இல்லைனா வந்து இப்போ ரெஸ்லிங் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே வில் பி ஹேவிங் சம் ஒரு கிக் பாக்ஸிங்கே போகிறாங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்கல்ல, தே வில் பி ஹேவிங் சம் டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்படி காலை தூக்கணும், இப்படி கையை வைக்கணும், இப்படி தான் நம்ம பார்ப்போம்ல ஜிம்மில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும். அந்த இட் இஸ் மோர் அபவுட் டெக்னிக்ஸ். நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது இது ஒரு கேம் இல்லை, அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று பிரெயின் இன்வால்வ் ஆகிருக்கு, ரெண்டாவது டெக்னிக். ஒன்லி இஃப் யூ யூஸ் த ரைட் டெக்னிக் யூ கேன் சர்வைவ். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா இட் வில் ரிசல்ட் இன் இன்ஜுரி அண்ட் மொத்தம் இட் வில் ரூயின் yourself, your body, your mind. Squats பண்ணும்போது exactly. So as long as you are applying the right technique you can survive. When you do something wrong, ஒரு ஜிம்மிலே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ சடன்லி வந்து யூ ஆர் நாட் ப்ரீதிங் ப்ராப்பர்லி ஆர் வந்து சம்திங் உங்கள் வெயிட் வந்து அதிகமாக தூக்கிட்டீங்க, காலில் விழுந்தால் வாட் வில் ஹேப்பன் டு யூ? பொசிஷன் சரியில்லை, பொசிஷன் சரி, ஓகே, எனிதிங். இப்போ நான் வந்து முட்டி வந்து முன்னாடி வந்துருச்சு, இல்லை வந்து நான் எனக்கு தூக்க வேண்டிய வெயிட்டை விட நான் என்னால் முடியாத அளவுக்கு நான் வெயிட்டை தூக்கிட்டேன்னா வாட் வில் ஹேப்பன்? எனக்கு மசில் கேட்ச் ஆகும், எனக்கு வந்து ஸ்ப்ரெயின் ஆகும், எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ யூஸிங் த ரைட் டெக்னிக் இன் சிங்கிங் is equally the same like playing a sport or working out. So இப்போ working outல வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ வார்ம் அப்னு ஒன்று சொல்லுவாங்க. பிஃபோர் எடுத்தோடனே போயிட்டு இப்படி வெயிட்டு தூக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பாடி டு டூ த ஒர்க் அவுட். அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு டூ. அப்பர் பாடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வந்து புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து போய் ஜாகிங் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் தென் யூ லிஃப்ட். ஸோ தெர் இஸ் அ ப்ரீ வார்ம் அப், அப்புறம் தெர் இஸ் அ மெயின் ஒர்க் அவுட், அண்ட் தென் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு do that recovery and cool down and stretches. எந்த பார்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கையில் பண்ணியிருக்கீங்க லேட் ஸ்ட்ரெச்சு, பைசப் ஸ்ட்ரெச்சு, குவாட்ரி ஸ்டெப்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, ஸோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் கூல் டவுன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் ஸ்டெப்ஸு வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் சிங்கிங்கும். நான் வந்து இப்போ காலையில் எழுந்திருக்கிறேன், நான் வார்ம் அப் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்தோன்னே அப்படியே சுதியை வச்சுட்டு சா ரீ க அகாரம் you are actually straining and ruining your voice. So first வந்து we have to do the pre warm up, prepare the voice to do the main singing. After that you do the main singing and then you have to relax and cool it down and stretch. So in the so technique is really important, right? Absolutely. So நீங்க as long as you are using the right technique you can sing for எவ்வளோ நேரம் வேணால் பாடலாம், எவ்வளோ வயசு வரைக்கும் வேணால் பாடலாம், அண்ட் எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் பாடலாம். பட் வென் யூ டூ இட் ராங்லி அது எந்த லெவலுக்கு போகும்னா, இப்போ ஆப்பராலெல்லாம் வந்து அந்த கிளாஸ் வந்து பிரேக்கிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. யூ மஸ்ட் ஹவ் நோன், யூ ஆர் ஆப்பரா சிங்கர், ரைட்? ஸோ வந்து வென் யூ டூயிங் த ஓப்பன் டெக்னிக் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஆக்சுவலி வெரி ஹை அண்ட் த ரேஞ்ச் அண்ட் த டெசிபல் இஸ் வெரி ஹை தட் ஈவன் நமக்கு காதில் வந்து ஃபுல் சவுண்ட் வந்து கேட்காது. காதில் வந்து நமக்கு மியூட்டடாக தான் இருக்கும், பாதி தான் கேட்கும், பாதி கேட்காது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் பாடி அந்த சவுண்டை வச்சு கண்ணாடியை உடைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நான் எப்போ தெரியுமா இதை பார்த்துருக்கேன், செயின்ட் கோபைன் ஆட்ல வந்து அந்த ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சிங்கர் வந்து பாடுவாங்க. ஆஹா இது என்னடா இது புதுசாக இருக்கேன்னு தான் எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு பரீட்சை. அந்த மாதிரிலாம் பாடி தொண்டையில் ரத்தம் வந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கே ஒரு தடவை நான் ஆக்சுவலாக ஆப்பரா எக்ஸாம் போயிட்டு இருந்தேன். ஸோ யூ நோ அபவுட் ஓப்பன் டெக்னிக், ரைட்? ஸோ ஓப்பன் டெக்னிக் ஆப்பிள் டீத் அண்ட் பண்ணணும், பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு லிஃப்ட் யுவர் ஹெட். ஸோ ஐ லிஃப்டட் மை ஹெட். எனக்கு ரணமாக வலிக்குது, எனக்கு தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. நான் வந்து பாடும்போது 2வது பீஸ் வந்து இட் வாஸ் வெரி ஹை ஓப்பன் டெக்னிக்கில்.
தூக்கிட்டேன் இப்படி தலையை. எனக்கு எரியுது, வலிக்குது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, பயங்கரமாக வலிச்சுது. அப்புறம் நான் பயந்துட்டு இம்மிடியேட்டாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக பாடாமல் பேசாமல் அப்படியே விட்டேன், சரியாயிடுச்சு. ஸோ கரெக்டான டெக்னிக்குங்கிறது போஸ்டர். ஸோ 3 விஷயம் வாய்ஸ் ப்ரொடக்ஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ரீதிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது யூஸிங் யுவர் ஹெட் ஸ்பேஸ், கெட்டிங் இன் டு யுவர் ஹெட் ஸ்பேஸ், மேக்கிங் யூஸ் ஆஃப் யுவர் ஹெட் ஸ்பேஸ் அண்ட் நாட் கெட்டிங் டவுன். 3வது நேசல் ரெசனன்ஸ். 4வது போஸ்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த கராத்தேல போயிட்டு இப்படி உடைக்கிறாங்கல்ல, நம்ம போய் உடைச்சோன்னா கை போயிடும். ஸோ அவங்க ட்ரெயின்டு, தே ஆர் யூஸிங் த டெக்னிக், தே ஆர் இன் ப்ராக்டிஸ். ஸோ தே ஆர் டூயிங் இட் கரெக்ட்லி. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்போர்ட் விளையாடுற மாதிரி தான். அதுலேயும் வந்து லைக் ஆல் மசில்ஸ் ஆர் என்கேஜ் வென் தே ஆர் டூயிங் இட். இங்கேயும் நம்ம பாடும்போது நம்மளோட எல்லா மசில்ஸும் வி ஆர் என்கேஜிங் இட். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் டூயிங் வித் த ரைட் டெக்னிக், யூ ஷுட் ஃபீல் டயர்ட். யூ ஷுட் நாட் ஃபீல் லைக் எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னா தப்பாக பாடியிருக்கீங்க. கரெக்ட். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. எனக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ டெக்னிக் தப்பாக இருக்குது, இல்லை சுதி தப்பாக இருக்குது, இல்லை பாடினது ஏதோ. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அபவுட் டெக்னிக்ஸ் ஒன்லி. ஸோ இப்போது நான் சொன்னேன் இந்த ஃபஸ்ட்டு உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆப்வியஸ்லி யூ பீன் சிங்கிங் ப்ளேபேக் ஃபார் குவைட் சம் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ப்ளேபேக் பற்றி பேச வேண்டிய நேரம் வந்து ஓகே பேசலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது எனக்கு இது கிடைக்கவே இல்லை, நான் பாடி இந்த பாட்டு என் வாய்ஸ்லேயே வெளியே வரல, நான் வந்து ஒரு பாட்டுக்கு அங்கே போய் பாடியிருப்பேன், அப்புறம் வெளியில் ரிலீஸ் ஆகும்போது வேற ஒருத்தரோட பேர்லேயும் வேற ஒருத்தரோட வாய்ஸ்லேயும் வந்திருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து ஆஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் இட்ஸ் வெரி நார்மல் ரைட் நவ். பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். நம்ம பாடிட்டு வந்தோமே, நமக்கு இது இல்லையா, இது நம்மளோட இதில் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, அப்படி கிடையாது. அதாவது தேர் இஸ் அ ஃபேமஸ் ப்ராவர்ப், खाने खाने पे लिखा है खाने वाला कौन है, दाने दाने पे लिखा है दाने वाला कौन है. ஒவ்வொரு அரிசி மேலேயும் வந்து எழுதியிருக்குமா இந்த அரிசி வந்து யார் சாப்பிட போகிறாங்கன்ட்டு, ஒவ்வொரு பாட்டு மேலேயும் எழுதியிருக்குமா இந்த பாட்டு வந்து யார் பாட போகிறாங்கன்ட்டு. அதை நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி எனக்கு பசிக்குது அப்படின்னா கூட இந்த சாப்பாடு வந்து எனக்கு கிடைக்கணும்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாப்பிட முடியாது. ஸோ பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஆர் டெடிகேட்டட், யூ ஷுட் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே, அவங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிச்சி கூட இருக்கலாம், ஃபைனலாக கூட வைக்கலாம், லாஸ்ட் மினிட்ல ஒரு நாள் முன்னாடி கூட மாறலாம். சில சமயம் வேற யாரோ ஒருத்தர் பாடினது நீங்கள் கடைசி நிமிஷத்தில் போய் நீங்கள் பாடுற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கையிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற விஷனில் வந்து நம்ம பாடக்கூடாது. அதுக்கு என்ன நான் ஜஸ்டிஸ் என்னால் கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, என்னோட 100% கொடுத்துட்டேன், நல்லா பண்ணிட்டேன். வருது வரலங்கிறது நம்ம கையில் கிடையாது. அதோட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ட்ராக் தான் நிறைய பாடியிருக்கேன். நான் இப்போ சொன்ன இந்த சாங்ஸ் எல்லாமே நான் ட்ராக் தான் பாடியிருந்தேன். ஆனால் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து உத்தம வில்லனில் கமல்ஹாசன் சாரோட லிரிக்ஸில் வந்து நான் காதலாம் கடவுள் மன்கிற சாங் பாடியிருந்தேன். ட்ராக் தான் நான் பாடினேன். ஓகே. ஸோ வந்து கமல்ஹாசன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க பாடட்டோன்னு சொல்லி. ஸோ அது வந்து எது வந்து எப்படி அமையுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை இப்போ வரைக்கும். லைக் ஐ எம் கிரேட்ஃபுல் அவரோட லிரிக்ஸில் பாடியிருக்கேன். அண்ட் ஐ காட் த பிஹைண்ட் வாட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் ஆல்சோ ஃபார் தட் சாங். ஸோ வந்து அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி அடியே அழகே இஸ் ஒன் அனதர் ஹிட். ஆமாம், எல்லாம் எங்கே பார்த்தாலும் ரேடியோவில் இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் கெப்ட் ஒலிச்சுஃபைங். ஆமாம், அது ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரி இதை விட்டோமே, தனி ஒருவன் அது வந்து நயன்தாராக்கும் ஜெயம் ரவிக்கும் அந்த சீனில் பாடினதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப், ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் ஹிப்ஹாப் ஆதி. நிறைய பாடியிருக்கேன். ஆமாம், எக்ஸலென்ட். ஆல்மோஸ்ட் ஹிட்ஸ். ஆமாம் ஆமாம், ஆல் தட் சாங் ஆர் ஆல்மோஸ்ட் ஹிட்ஸ். ஆமாம். ஸோ அது எப்படி, ஹவு டிட் இட் ஒர்க் அவுட் வித் ஆதி? இல்லை, ஆக்சுவலாக அமைப்பு தான் பாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டால் அரிசி வெந்துடும் அப்படி இல்லை. அது அப்படி கிடையாது. அது வந்து அமையறது தான். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பாட போனது வந்து இன்று நேற்று நாளை. அதில் வந்து ஒரு காதலை காதலைன்னு ஒரு சாங். அதில் அந்த நிறைய அந்த ஸ்வரம் அது இதெல்லாம் வரும். ஆக்சுவலாக அதுவும் உத்தமில்னு சேர்த்து தான் வந்து பிஹைண்ட் ரூட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாட போனது.
ஸோ ஹிப்ஹாப் தமிழா இஸ் லைக் ஆஃப் நம்ம ஃப்ரீயாக வந்து பாடலாம். நம்மளுடைய நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய ஸ்டைல்ஸ் இருக்கோ அது வந்து எடுக்கலாம். பட் தே வில் சூஸ் வாட் எவர் ஐ மீன் இஸ் palatable டு த சாங் அண்ட் விச் இஸ் அப்பீலிங் டு தெம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய வேறு ஜானர் ஆஃப் சாங்ஸ் வந்து அங்கே நான் வந்து பாடுற வாய்ப்பு வந்து அமைஞ்சுது. இந்த கலக்கலப்பு 2ல் பாடினது வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் வந்து இது பரேஷானுரான்னு ஒரு சாங் தெலுங்குல சூசா பரேஷானுரான்னு ஒரு சாங். அது டோட்டலாக அது வாய்ஸே இது வேற மாதிரி இருக்கும், அது பாடின ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து பாடியிருக்கேன். ஸோ அதுதான் அது அமைஞ்சிச்சு லக்கிலி. அந்த சாங்ஸ் வந்து எல்லா சாங்குமே ஆல்மோஸ்ட் வந்து அதுங்க கவன், அப்புறம் வந்து அரண்மனை 2ல் வந்து மாயா அந்த மாதிரி நல்லா வந்து அந்த ரேப்போ வந்து நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதுதான் அது அமைப்பு தான் அது. அதே மாதிரி யூ ஹேவ் அ வெரி குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் ஜிப்ரான். ஆஃப் கோர்ஸ் யா, வெரி டெடிகேட்டட் அண்ட் வெரி நாலேஜபிள் அண்ட் வெரி டேலண்டட் மியூசிஷியன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ அது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அங்கே பாடுற எல்லா சிங்கர்ஸ்க்குமே வந்து தெரியும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. அது எவ்ரிபடி வில். அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் டிங்கா டிங்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ஐ ஸ்டில் இஸ் இன் மை பிளேலிஸ்ட். ஸோ அந்த மாதிரியான காம்போசிஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான வோக்கல் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டீல். ஸோ அதே மாதிரி விஜய் ஆண்டனி சருக்கு நீங்கள் பாடியிருக்கேன். யூ ஹேவ் அதான் நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு அடிஷ்னல் ஷீட் தேவைப்படும். ஐயோ, தடம்ல இணையன்னு ஒரு சாங் அது நல்லா ஹிட் ஆச்சு. அது ஐ திங்க் பிபிசி வேர்ல்ட் டாப் 10லேயே டாப் 1ல வந்தது. ஸோ அருண்ராஜோட பியூட்டிஃபுல்லான அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீராம் இருக்காரு, கேட்கவே வேண்டாம். அப்புறம் வந்து did you have a conversation with Sid after? இல்லை, அவர் பாடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாடினேன். அவர் பாடினதை கேட்டுட்டு தான் நான் பாடினேன். அதுக்கப்புறம் தீரா நதி மாறாலிருந்து அது அது ரொம்ப ஒரு அந்த வந்து எனக்கு ரொம்ப அப்ரிசியேஷன் கிடச்ச ஒரு சாங். அந்த என்னோட வாய்ஸ்க்கு பெஸ்ட்டு சூட்டடான சாங் இது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய அந்த சாங் வந்து இது வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர், இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாவில் வந்து ஹரஹர மகாதேவக்கி ஆடல், அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸும் வந்து ஸ்டேஜில் லைக் பாடும்போது ஆமாம் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் த ஸ்டேஜ் இட் வில் பி நைஸ். ஸோ அந்த மாதிரி வேறு விதமான பாடல்கள். தெலுங்குல வந்து செலிகாலி சூத்துன்னு ஒரு சாங், அது வந்து ஜாஸ் பேஸ்டாக இருக்கும். மணி சர்மா சருக்கு பாடினேன். ஸோ அந்த சாங்க்கு ஐ காட் த மிர்ச்சி மியூசிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் வோக்கலிஸ்ட். அது ஒரு மாதிரி அது ஆக்சுவலி அந்த வாய்ப்பு வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, எது எப்படி அமையும்னு சொல்ல முடியாதுன்னு. ஆக்சுவலாக இங்கே நான் வந்து பிக் எஃப்எம்மில் வந்து ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில், ராஜாங்கம்னு ஒரு ஷோ. ஸோ ராஜா சாரோட காம்போசிஷன்ஸ்லாம் எடுத்து அவர் லைக் அவரோடது சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது இல்லையா, அவர் பண்ணாத விஷயமே இல்லை. ஸோ அதில் அவர் என்னென்ன ராகாஸோ இல்லை ஜானர்ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாடி காமிச்சு நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன் பிக் எஃப்எம்மில். நல்லா போச்சு. ஸோ அதை கேட்டுட்டு என்னை வந்து கேட்டாங்க, SBS ஆஸ்திரேலியன் ரேடியோ, இங்கே நம்ம ஆல் இண்டியா ரேடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து SBS-ன்னு ஒரு எஃப்எம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஷோ பண்ணி தரீங்களா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ஜாஸு ப்ளூஸு இல்லை ஏதோ ராகம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் என்ன மாதிரியான ஃபிலிம் சாங்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் பண்ண ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு ஜிப்ரான் வந்து அருவாக்காரன் வந்து பாட கூப்பிட்டார் என்னை வந்து குட்டி புலியில். நான் வேறு ஏதோ ஒரு ராகம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஹி நார்மலி கம்போசஸ் இன் அ ராகா. ஓகே. ஸோ உங்களுக்கு சாரமத்தி ராகா தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியும். அங்கே சம்டைம்ஸ் வந்து லிரிக்ஸ் கூட இருக்காது, நம்மளே லிரிக்ஸ் போட்டு அந்த வி ஹாவ் டு ஃப்ரீ ஸ்டைலாக நம்ம வந்து பாடி. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனதே அப்படி தான், என்னோடய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் போனது நான். ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் ரேடியோவில் வந்து நான் எஃப்எம்மில் வந்து நிறைய பண்ணேன். ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி, ரெக்கே, அந்த மாதிரி ராகங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் ஃபிலிம் சாங்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டெக்னிக்ஸ் இன்ட்ரிகசிஸ் என்னென்ன அதெல்லாம் டீட்டெயில்டாக பண்ணியிருந்தேன். அதை வந்து ஆக்சுவலி
மணி சர்மா சாரோட பிரதர் வந்து கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இந்த சாங் வந்து மணி சர்மா சார் வந்து ஜாஸில் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அவங்க வந்து சொன்னார், இவளோடது ஒரு ஜாஸ் தான் ட்ரெயின்டு, இந்த மாதிரி ஒரு இது ஒன்று கேட்டேன், இந்த எஸ்பிஎஸோட இது ஒன்று கேட்டேன், ஐ திங்க் யூ கேன் ட்ரை ஹர் வாய்ஸ், செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு சாங் பாடியிருந்தேன் மணி சர்மா சாருக்கு. அது ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஃபோக் சாங் பாடியிருந்தேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் போய் பாடினோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணாங்க. அந்த சாங்க்கு தான் அவார்டு வந்தது. அதுக்கப்புறம் தெலுங்குல கொஞ்சம், நிறைய இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பாடினேன் அவருக்கு. அதில் தேவதாஸ்னு ஒரு படம், நானி அண்ட் நாகார்ஜுனா காரு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ரொம்பவே ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங். அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு சாங். அது வந்து மணி சர்மா சார் வந்து சொன்னது, இந்த சாங் வந்து நீ தான் பாடணும்னு தான் மைண்டில் வச்சு நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அப்போது ஹைதராபாத் போய் பாடினேன் ஆக்சுவலாக அந்த சாங்கு. ஸோ அது வந்து ராமஜோகியா சாஸ்திரி சார் வந்து லிரிக் எழுதியிருந்தார். ஸோ அது லிரிக் வந்து பயங்கரமாக இருந்தது. அது வந்து ஈழ கிங்கேமோ ஈழ கிங்கேதோ பயங்கரமாக இருந்தது. நார்மலாக இந்த மாதிரி வேறு லாங்குவேஜ் சாங்ஸ் பாடும்போது லிரிசிஸ்ட் வந்து கூட இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நம்ம ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம், மீனிங் கேட்டால் கூட அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. நான் வந்து ஹிந்தியில் எழுதிப்பேன். எனக்கு தெலுங்கு ஓரளவுக்கு மீனிங் புரியும், பேசுவேன், பட் ரொம்ப ஓரளவுக்கு பேசுவேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அந்த வேர்ட்ஸ் வந்து இதுவாக இருந்துச்சு, அப்புறம் எடுத்துன்ட்டேன். அதுக்கப்புறம் சார் எப்படின்னா, மணி சர்மா சார் எப்படின்னா, நார்மலாக அவர் வந்து பாட்டு ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருவார். ஓகே. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே யூ வில் பி ஃப்ளூவெண்ட்டு. அப்போ அங்கே மைக்கில் வரும்போது டைம் வந்து சேவ் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருவாரு. நான் கேட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கீழே வந்து வாய்ஸ் ரூமில் இன்ஜினியர் தான் இருந்தார். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அவங்கள கேட்க சொல்லு, இஃப் ஷீஸ் ஓகே நான் அப்போ இறங்கி வரேன், அப்போ எடுத்துக்கலாம் வாய்ஸ் அப்படி சொல்லிட்டார். ஸோ நான் கேட்டுட்டு ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டார். ஸோ நான் பாடுறேன், என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன், சரி ஃபோக்கு மாதிரி இப்படி பாடலாமா, மெலடி சரி ஓகே ஹெட் வாய்ஸில் பாடலாம், என்னென்னமோ சிங்கிங் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணுறேன். இல்லையே, நான் எதிர்பார்த்தது வரலையே, என்ன நீ பாடுற, நீ இறங்கி வந்து பாட மாட்டேங்கிறியே, நான் நினைக்கிற இது நீ எனக்கு இறங்கி வரணும்மா, எனக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு டோன் வரணும் இதில் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அவங்களுக்கு வந்து டைம் போயிட்டுருக்குல்ல, அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஒரு வடிவேலு ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்டைம்ஸ் ஒரு மேனரிசம்ஸ் கூட நமக்கு வந்து சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ வடிவேலோடது அப்படி பண்ணுவார் அவர். ஸோ எனக்கு அந்த மேனரிசம் தான் ஞாபகம் வந்தது, அந்த நாட்டினஸ், அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்காசம் இருக்குல்ல, அதில் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் மைண்டில், குரங்கு மாதிரி அப்படியே பாடிட்டேன். செட்டு கிந்த டாக்டரு ஏந்திய வாரம் அப்படி பாடினேன். அப்படின்னு பாட்டேன். இதுதான் வேணும், இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து பாட மாட்டேங்கிற, இப்போதான் நீ பாடியிருக்க, இப்போதான் நீ மூடுக்கு வந்திருக்க, இப்போதான் நீ பாடியிருக்க. அந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல என்னன்னா, செட்டு கிந்த டாக்டர், அது சிந்தர வந்தர சுந்தர வதனா ஐயோ இது நூவேனா கந்தரதோளப்பு மந்தல வதனா தகுலு குந்த ஹைரானா அப்படி வரும். இதொக்க விந்த ఘటనా నీకేమో రాదు నటనా సీకటి గుటి పంసనా బందిని చేసి నిన్నుంచగతగునా ఆ செட்டு கிந்த டாக்டரு ஏந்தி வாரம் அந்த மாதிரி பாடினேன். ஸோ அந்த ஒரு அப்போ தான் வந்து ஓகே, இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாடவே இல்லை, இப்போ தான் நீ இந்த மூடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாடிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உட்காரணும். அண்ட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு விஷயம் பெக்யூலியரான விஷயம் அப்படிங்கிற போது நம்ம வந்து ரேண்டமாக வந்து ட்ரை பண்ணுவோம், இப்படி பாடலாம். பட் அவங்களுக்கு மைண்டில் ஒரு விஷன் இருக்கும்ல, அவங்களோட ஒரு சாங். ஸோ அவங்களுக்கு இந்த பாட்டு எனக்கு வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு விஷன் இருக்கும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம கரெக்டாக தானே பண்ணோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மென்டலி வெக்ஸ் ஆகாமல் இருந்தால் பாடிடலாம். மென்டலி எப்போவுமே அவங்க சொல்கிறது ரெடியாக அலர்ட் ஆறுமுகமாக இருந்தால் கரண்ட் ஆஃப் அலர்ட் எடுத்துன்னு போயிடலாம், இல்லைன்னா மாட்டிப்போம். ஸோ வந்து என்ன பாடுற சரியா இல்லையே, நல்லாவே இல்லையே அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஐயோன்னு ஆயிடுச்சுன்னா வராது. சரி ஓகே,
இது வரல, வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம், வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், ஏதோ ஒன்று. அவங்கள அப்படியே ஐ கான்டாக்ட், ரெண்டாவது ஐ கான்டாக்ட், அவங்கள பார்த்துட்டே இருக்கோம்ல, அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கோம். சரி ஓகே, அவங்க இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு 4 மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு அலர்ட்னஸ், அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு டவுன் ஆகாமல் அந்த ஒரு அப்சர்வேஷன், அந்த ஐ கான்டாக்ட் இருக்கிற போது தப்பிக்கலாம். இல்லைன்னா வந்து இல்லை செட் ஆகலை அப்படின்னு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், லைக் நம்ம இப்போ மைக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா, நான் முதல்ல லைக் பாட ஆரம்பித்த புதுசுலலாம் வந்து என்ன பண்ணுவேன், சர்ன்னு சொரத்தை எழுதுவேன், டக்கு 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 கேட்கும்போதே சொரத்தை எழுதிடுவேன். ரெடி டேக்னா இப்போ உள்ளே போய் பாடிடுவேன். அது இல்லை விஷயம். நான் வந்து அப்புறமா லேட்டராக நான் என்ன மாதிரி ஹேபிட்டுக்கு வந்தேன்னா, இது எப்படி நம்ம பாடலாம் அப்படின்னு மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மைக் முன்னாடி போனோம்னா அந்த ஃபஸ்ட்டு டேக்லேயே அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, நல்லா பாடுறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த ட்ராக்கை நம்ம அத்தனை தடவை கேட்டு ஓகே இந்த மாதிரி பாட்டு அவங்க பாடினது, அவங்க கம்போசரோட இதை புரிஞ்சுட்டாலே நமக்கு 90% ஆஃப் த திங் வந்து வந்துடும். ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள்னா என்ன, இப்போ கூட யார் பாடுறா, அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி பாடியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஷேடோ தான் பண்ணணும். அதை வந்து நீங்கள் அதை விட அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பாடக்கூடாதுல்ல. ஸோ யார் பாடுறாங்க, சம்டைம்ஸ் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க இங்கே இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு தெலுங்குல வந்து ஒரு சாங் வந்து பாட போயிருந்தேன். அது வந்து ஸ்ரீநாத்னு ஒருத்தர் மியூசிக், ஸ்ரீநாத் விஜய்னு. ஸோ அது வந்து ஆக்ட் பண்ணது வந்து ஓவியா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேரக்டர் வந்து எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அப்போ இருந்தார். நார்மலாக மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, சில சமயம் டேரக்டர்ஸும் இருப்பாங்க, இப்படி வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ அவர் இருந்தார். அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், இதை ஆக்ட் பண்ண போகிறது வந்து ஓவியா, உங்களுக்கு தெரியும்ல அவங்க 10 ரூபாய்க்கு கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிப்பாங்க, ஜாஸ்தி எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க, ரொம்ப பப்ளியாக ஒரு யங்காக க்யூட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள், எனக்கு அந்த மாதிரி வேணும் நீங்கள் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஓகே, அப்போ அவங்க ஃபேஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு யங்காக ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக எக்ஸ்ப்ரெசிவாக அப்படி பாடணுங்கிற விஷயம் வந்து எனக்கு நான் அந்த மாதிரி பாடிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹி யூஸ் தட் இந்த ட்ரெய்லர் ஆல்சோ. ஸோ அதுதான் விஷயம். அது வந்து நம்ம தண்ணி மாதிரி வந்து இருக்கணும். நம்ம வந்து யார் எப்படி இருக்காங்களோ அந்த வெசலோட ஃபார்முக்கு வந்து நம்ம ஏறிக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கணும், அலர்ட்டாகவும் இருக்கணும், ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும். அண்ட் நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி டு கிவ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அவங்க மூஞ்சிக்கு வந்து நல்லா பாடியிருக்காங்களே, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, பெஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வரணும். அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது வருது வரலங்கிறது நம்ம சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். அது நடக்கும், அது சம்டைம்ஸ் நடக்கும். அது சரி. யா, பியூட்டிஃபுல்லி புட். சூப்பர். இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி அது என்ன சொன்னீங்க? ஐயோ இல்லை, ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஜாலிக்கு அப்படி சொன்னேன். ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்டோ இன்லாஸ் சைடோ வந்து வெரி மச் சப்போர்ட்டிவ். நான் வந்து கச்சா முச்சான்னு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பேன்ல, லைக் இஃப் எல்லாருமே வந்து இஃப் இட் இஸ் ஸ்பாயிலிங் தேர் ஷெட்யூல் அண்ட் திங்ஸ் ரைட், தே கெட் இரிட்டேட்டட் ரைட். ஸோ தட் இஸ் நேச்சுரல். நான் வந்து இங்கேருந்து நம்ம வந்து காலையில் ஃப்ளைட் பிடிச்சி எங்கேயோ ஊருக்கு போகிறோம், ஏதோ ஷோ போகிறோம், காலையில் 5 மணிக்கு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட்டு நம்ம சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட இதை வந்து பாதிச்சிச்சுன்னா தான் என்னது இரிட்டேட் பண்ணுறாளேங்கிற ஃபீலிங் வரும்ல. அதுதான், அதனால இல்லைனா யூ கான்ட் பி இன் ஃபேமிலி இல்லையா. அது ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ்னாலே அது ஒரு எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் இரிட்டேட் ஆகும். இப்போ நமக்கே அவங்களோட எவ்வளோ விஷயங்கள் இரிட்டேட் ஆகும், ஆகதான் செய்யும். அதுதான் வந்து அது கரெக்ட். அதுதான். ஸோ தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்து என் பொண்ணு வந்து பிறந்தப்புறம் தான் நான் வந்து ஆப்பராகவே படித்தேன். அண்டு இப்போ வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் படிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து சப்போர்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. வெரி வெரி சப்போர்ட்டிவ். நான் ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன். ஸோ சந்தோஷமாக இதே மாதிரி ஃபன்னாக தேங்க்யூ ஒரு ஜாலியாக மானங்கெட்ட மூர்த்தியாகவே வாழறதுக்கு அந்த மாதிரி எல்லாமா இருந்து நிறைய பாட்டு பண்ணி நிறைய இண்டியும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தேங்க்யூ. ஹாப்பியாக இருங்க, நிறைய மியூசிக் கொடுங்க. தேங்க்யூ. வாட்ச் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இங்கே வந்து பேசினது வந்து இன்டர்வியூ மாதிரியே இல்லை, வீட்டில் நான் வந்து என்னோட ரிலேட்டிவோட கன்வர்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஸ்போக் மை ஹார்ட் அவுட் அண்ட் இட்ஸ் மோர் அபவுட், ஸோ இட்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் மோர் அபவுட் இமோஷன்ஸ் அண்ட்
இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ரைட்? ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக தான் இருந்தது. ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் கெட்டிங் அ குட் பிளாட்ஃபார்ம் அண்ட் சீன் ஃபார் தட். ஸோ அதுக்கு வந்து எஃப்எம்ஸோ இல்லை வந்து சேனல்ஸோ வந்து எல்லாருமே வந்து இல்லை வெளியே ஷோஸ்லேயோ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. பட் நான் பிளேபேக் சிங்கர் தான், பாடிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் இல்லை. இது சும்மா நான் பேஷனேட்டாக வந்து நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இல்லை, இதுவும் ஒரு பேஷனேட்டாக பண்ணுறாங்க, அதையும் ஒரு பேஷனேட்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ 2 பேஷன் இருக்குது, எதுக்கு வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me, R Soundarya, signing off from the Isai Podcast.